அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவு ஒரு மிக மிக சிறப்பு வாய்ந்த, அதிசக்தி வாய்ந்த ஆன்மீக மற்றும் ஜோதிட சிறப்புகள் நிறைந்த ஒரு பதிவு. கோடீஸ்வர யோகம், பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் தீர, நிலவளம் பெருகுவதற்கும், திருமண தடை மற்றும் செவ்வாய் தோஷம், கலத்திர தோஷம் நீங்குவதற்கு இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான பதிவு. இந்த பதிவுல சொல்லப்படக்கூடிய அந்த எளிய பரிகாரங்களை இந்த நாள்ல இந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்கள் செய்யும் போது அதற்கு அதீத பலன் உண்டு. அதே சக்திகளும் சிறப்புகளும் நிறைந்த அற்புதமான இந்த நாள்ல நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம், சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் அனைத்தையும் இந்த பதிவுல ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் இதுவரை நமது ஆண்டவரின் அற்புத ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஒரு மிக அபூர்வமான அதிசக்திகள் நிறைந்த நாள், மே 5ஆம் தேதி. இந்த நாள் என்பது ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் மட்டுமல்ல, ஜோதிட ரீதியாகவும் அதீத சிறப்புகள் வாய்ந்த நாள். இன்று செவ்வாய்க்கிழமை, சங்கடஹர சதுர்த்தி. அதாவது சதுர்த்தி என்றாலே அந்த விநாயக பெருமான் வழிபாடு தடைகளை நீக்கும், அனைத்து வித கஷ்டங்கள் துன்பங்களை நீக்குவதற்கு சங்கடஹர சதுர்த்தி மாதம் வரக்கூடிய அந்த சதுர்த்தி நாள் விநாயகர் வழிபாடு மிக சிறப்பான முன்னேற்றங்களை தரும் என்பது நம்மில் பலருக்கு தெரியும். ஆனால் இந்த நாள்ல சங்கடஹர சதுர்த்தி மட்டுமல்ல, அது செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வருவது அங்காரக சங்கடஹர சதுர்த்தி. மற்றும் இந்த நாள்ல கூடுதல் சிறப்பு என்னவென்றால், ஞானகாரகனாகிய கேதுவின் மூல நட்சத்திரமும் இணையக்கூடிய ஒரு மிக மிக சிறப்பு வாய்ந்த அதி அற்புதமான நாள். இன்று மதியம் சுமார் 12:54 முதல் சந்திர பகவான் கேதுவின் நட்சத்திரமான மூல நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த நேரத்துல நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு பரிகாரம் என்பது உங்கள் தலையெழுத்தையே நிச்சயம் மாற்றும். எனவே இன்றைய தினம் ஞானத்தை தரக்கூடிய கேதுவையும், சங்கடங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானையும், தீராத கடன்களை தீர்க்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் ஒன்றாக இந்த நாள்ல நீங்கள் வழிபாடு செய்யும் போதும், நீங்கள் செய்யக்கூடிய அந்த எளிய பரிகாரங்கள், சொல்லக்கூடிய மந்திரங்களினால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீண்ட நாட்களாக நிலம் வாங்க வேண்டும், சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த நாள் வழிபாடு பரிகாரம் என்பது நிச்சயமாக ஒரு அதி அற்புதமான கோடீஸ்வர யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் அமையும். அதிசக்திகள் வாய்ந்த இந்த நாள்ல உங்களுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய சதுர்த்தியும், மங்களத்தை அள்ளித்தரக்கூடிய செவ்வாயையும், செவ்வாய்க்கிழமை அதாவது கடன்களை தீர்க்கக்கூடிய முருகப்பெருமானையும் இந்த நாள்ல இணைந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த சிறிய ஒரு வழிபாடு பரிகாரம் என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். கோடீஸ்வர யோகம் முதல் திருமண தடை முதல் அனைத்து தடைகளையும் நீக்குவதற்கு உண்டான அந்த எளிய வழிபாட்டு முறையும் பரிகாரத்தையும் பற்றி நம்ம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதல்ல சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னா என்னன்றத பார்த்துடலாம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய அந்த தேய்பிறை சதுர்த்தி திதியே சங்கடஹர சதுர்த்தி. இந்த சதுர்த்தி திதியானது செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரும்போது அது அங்காரக சங்கடஹர சதுர்த்தி என்று அழைக்கப்படும். இதற்கு மிக மிக அதீத சிறப்புகள் உண்டு. ஏனென்றால் இப்படி ஒரு அமைவு, அதாவது செவ்வாய்க்கிழமையும் சங்கடஹர சதுர்த்தியும் இணைந்து வரக்கூடிய நாள் என்பது வெகு அபூர்வம். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை மட்டுமே வரக்கூடிய அதிசிறப்புகள் வாய்ந்த நாள். இந்த நாள்ல தான் நவகிரகங்களில் ஒருவரான அந்த செவ்வாய் பகவான் விநாயகரை நோக்கி கடும் தவம் புரிந்து நவகிரக பதவி அந்த அந்தஸ்தையும் பெற்ற நாளும் இந்த நாள் தான். ஒரு வருடத்திற்கு, அதாவது சங்கடஹர சதுர்த்தி மாதத்திற்கு ஒன்று வரும் என்று சொன்னேன் அல்லவா. இன்றைய தினம் இந்த அங்காரக சங்கடஹர சதுர்த்தி அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாடு, நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய அந்த விரதம் என்பது விநாயக பெருமானுக்கு ஆண்டிற்கு வரக்கூடிய அந்த 12 சங்கடஹர சதுர்த்தி விரதங்களை அனுஷ்டித்த பலன் என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். இந்த அங்காரக சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள், அதாவது செவ்வாய் தோஷம், கேது தோஷம் உள்ளவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், தீராத கடன் பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள்,
மற்றும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை, நில பிரச்சனைகள் உள்ளவர்கள், வழக்கு சம்பந்தமான அந்த தீர்வு வராமல் காத்து கொண்டிருப்பவர்கள், சட்ட பிரச்சனை உள்ளவர்கள், சகோதர வகையில ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள், இரத்த சம்பந்தமான நோய்கள் தீர்வதற்கு இந்த நாள் என்பது ஒரு மிக சிறப்பான நாள். இந்த நாள்ல நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு என்பது உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளை தீர்த்து நல்ல சந்தோஷத்தையும் மங்களத்தையும் தடைகளையும் நீக்கி தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. எனவே செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த அங்காரக சங்கடஹர சதுர்த்தி விரதம் என்பது உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் செல்வ வளங்களும் கிடைக்கும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. சதுர்த்தி திதிக்கு அதிபதி விநாயக பெருமான், மூல நட்சத்திரத்திற்கு அதிபதி கேது பகவான். விநாயக பெருமானே அந்த கேதுவினுடைய அதி தேவதையும் ஆவார். அதனால்தான் இந்த நாள் கூடுதல் சிறப்பு என்று சொன்னேன். மூல நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் இந்த சதுர்த்தியும் சங்கடஹர சதுர்த்தியும் இணைந்து வரக்கூடிய இந்த நாள்ல விநாயக பெருமானை நீங்கள் விரதமிருந்து வழிபாடு செய்யும் போது ஜாதகத்தில் உள்ள கேது தோஷம், பித்ரு தோஷம், தீராத குழப்பங்கள், மனக்குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும். இன்று மதியம் 12:54 மேல் மூல நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நேரத்துல விநாயக பெருமானை நீங்கள் வழிபாடு செய்வதனால் உங்களுக்கு இரட்டிப்பு பலன் என்பது உண்டாகும். விநாயக பெருமான் தடைகளை தகர்த்தெறிபவர். மூலம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள்ல விநாயக பெருமானை வழிபாடு செய்வதனால் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும். இந்த நாள் செவ்வாய்க்கிழமை, செவ்வாயினுடைய அதிபதி முருகப்பெருமான். முருகப்பெருமானையும் இந்த நாள் வழிபாடு செய்வதனால் தைரியம் மற்றும் வெற்றி அனைத்துமே நிச்சயமாக உண்டாகும். மேலும் செவ்வாய் பகவான் நிலம், வீடு, இரத்த சம்பந்தமான உறவுகள், மேலும் இரத்த சம்பந்தமான நோய்கள் இவை எல்லாவற்றுக்கும் அதிபதி செவ்வாய் பகவான். அது மட்டுமல்லாமல் கலத்திரக்காரகன். ஒரு ஜாதகத்தில, பெண்ணினுடைய ஜாதகத்தில செவ்வாய் பகவான் தான் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். எனவே இன்றைய தினம் விநாயக பெருமான், செவ்வாய் பகவான், முருகப்பெருமான் அனைவரையும் ஒன்று சேர்த்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது சொத்து சம்பந்தமான உள்ள பிரச்சனைகள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் சகோதர வழி ஒற்றுமை என்பது உண்டாகும். நல்ல வீரம், தன்னம்பிக்கை என்பது அதிகரிக்கும். திருமணத்தடை, செவ்வாய் தோஷம் இது போன்ற ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கும். இனி இந்த நாள்ல செய்யக்கூடிய வழிபாடு, பரிகாரம் மற்றும் சொல்ல வேண்டிய மந்திரங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் நீங்கள் காலையிலேயே விநாயக பெருமான் படத்திற்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விநாயக பெருமானை, முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்றைய தினம் மாலையில அருகில் உள்ள ஆலயங்கள இன்றைய தினம் இந்த சங்கடஹர சதுர்த்திக்கு விநாயக பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அந்த அபிஷேக ஆராதனைகளை நீங்கள் கண்டு தரிசிப்பது என்பது உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். அருகில் உள்ள முருகன் ஆலயங்களிலும் சென்று இன்றைய தினம் அவசியம் முருகப்பெருமானுடைய வழிபாடும் உங்களுக்கு சகலவிதமான நலன்களையும், நவகிரக ஆலயங்கள்ல செவ்வாய் பகவான் வழிபாடு மிக மிக அவசியம். விநாயக பெருமானுக்கு இன்றைய தினம் அருகம்புல் மாலை நிவேதனமாக, மோதகம் இவற்றையெல்லாம் நீங்கள் செய்து ஆலயங்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக தருவதால் அனைத்து விதமான தோஷங்களுடன் அனைத்து வித தடைகளும் நீங்கி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி என்பது உண்டாகும். விநாயக பெருமானுக்கு இன்றைய தினம் உங்களால் முடிந்த அந்த அபிஷேக பொருட்களை ஆலயங்களுக்கு வாங்கி தருவதும் மிக மிக சிறப்பு. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உரிய நாள் என்பதனால் நிச்சயம் முருகப்பெருமானுடைய வழிபாடை நீங்கள் மறவாதீர்கள். அனைத்து வித காரிய தடைகளும், உங்களுடைய வேலையில நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் உண்டாகும். நவகிரக சன்னதியில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு இன்றைய தினம் செவ்வரளி பூக்களினால் நீங்கள் அர்ச்சனை செய்வது மற்றும் துவரம்பருப்பை இன்றைய தினம் நிவேதனமாக நீங்கள் செய்வதால் இரத்த சம்பந்தமான தீராத நோய்கள் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த நோய்கள் அனைத்துமே நீங்கும். இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு ரகசியமான பரிகாரம் என்றே இதை சொல்லலாம். தீராத கடன் மற்றும் தீராத
நோய்கள் நீண்ட நாட்களாக நோய்கள் இரத்த சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் இந்த நாள்ல துவரம்பருப்பை ஒரு சிகப்பு துணியில் நீங்கள் முடிந்து உங்கள் இல்லங்களில் உள்ள முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக வைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டோ அல்லது ஆலயங்களில் உள்ள முருகப்பெருமான் மற்றும் செவ்வாய் பகவானுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்து அதை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யும் போது நிச்சயமாக இது அத்தனை பிரச்சனையிலிருந்தும் உங்களுக்கு விரைவில் விடுதலை என்பது உண்டாகும். ஜோதிட ரீதியாக செவ்வாய் பகவானும் கேதுவும் நெருப்பு கிரகங்கள். மூல நட்சத்திரம் கேதுவினுடைய நட்சத்திரம். எனவே ஜாதகத்தில் உள்ள அங்காரக தோஷம், செவ்வாய் தோஷம், இதனால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள் அனைத்தையும் நீக்குவதற்கு மட்டுமல்லாமல் நான் முன்பே சொன்னது போல இரத்த சம்பந்தமான நோய்கள் தீர்வதற்கும் இன்றைய நாள் வழிபாடு இந்த பரிகாரம் என்பது ஒரு மிக மிக சிறந்ததாகும். குறிப்பாக கடன் தீர்வதற்கு, தீராத கடன் தீர்வதற்கு இன்றைய தினம் அந்த செவ்வாய் ஓரை என்பது மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை வரக்கூடிய அந்த நேரத்துல நீங்கள் ஒரு வெற்றிலையில ₹1 நாணயம் வைத்து சிறிது துவரம்பருப்பையும் வைத்து விநாயகர் படத்திற்கு முன்பாக வைத்து விநாயகனுடைய அந்த கணபதி மந்திரம் அல்லது உங்களுக்கு தெரிந்த அந்த ஸ்லோகங்களை சொல்லி பிறகு அந்த துவரம்பருப்பை நீங்கள் தானமாக செய்வதால் கடன் என்பது நிச்சயமாக நீங்கும். திருமண தடை, திருமண தோஷங்கள், அந்த செவ்வாய் தோஷம் நீங்குவதற்கு இன்றைய தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. அந்த நேரத்துல ராகு காலத்துல விநாயக பெருமான் வழிபாடு, செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி பூக்களை வைத்து நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து, துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழ தீபம் என்பதை நீங்கள் ஆலயத்தில் தான் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதனால் இந்த நாள்ல நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டினால் நிச்சயமாக திருமண தடை, அந்த திருமணத்திற்கு உள்ள அந்த தோஷங்கள், எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி விரைவிலேயே நல்ல மங்களகரமான திருமண வாழ்க்கை என்பது அமையும். வீட்டிலேயே நீங்கள் வழிபாடு செய்வதாக இருந்தால் இன்று மதியம் 12:54 மேல் ஒரு சிறிய செம்பு பாத்திரத்துல சுத்தமான நீரை வைத்து அதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் மற்றும் அருகம்புல் சேர்த்து விநாயகர் படத்திற்கு முன்பாக வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் செவ்வாய் பகவானுக்கு, அதாவது நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் இன்றைய தினம் செந்நிற மலர்களால் அர்ச்சனை செய்து, கேதுவின் அம்சமான மூல நட்சத்திரம் என்பதால் விநாயக பெருமானுக்கு இன்றைய தினம் கொள்ளு தானம் செய்வது மிக மிக விசேஷம். இந்த நாள்ல யோகம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் என்றால் மேஷம், விருச்சிகம், சிம்மம், கும்பம் மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அபரிமிதமான அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அதனால் இந்த நாள்ல நீங்கள் இந்த வழிபாடுகளை செய்யும் போது உங்களுக்கு அது மேலும் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியதாக அமையும். யாரெல்லாம் இந்த நாளை நிச்சயம் தவறவிடாமல் வழிபாடை செய்ய வேண்டும் என்றால், செவ்வாய் திசை நடப்பவர்கள், ஜாதகத்துல ராகு கேது தோஷம் உள்ளவர்கள், செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், தீராத பண பிரச்சனையில் இருப்பவர்கள் இந்த நாளை நிச்சயம் தவற விடாதீர்கள். இப்படி ஒரு அபூர்வமான அனைத்தும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நாள் என்பது மிக மிக அரிதானது. எனவே இந்த நாள்ல நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை வழிபாடு என்பது நிச்சயமாக உங்களுக்கு உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தடைகளையும் நீக்கி தருவதாக அமையும். இனி இன்றைய தினம் அவசியம் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த விநாயகர் காயத்ரி மந்திரம், முருகப்பெருமானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம், செவ்வாய் பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னு தந்தி பிரசோதயாத். ஷண்முக காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னு ஷண்முக பிரசோதயாத். அங்காரக காயத்ரி மந்திரம், செவ்வாய் பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னு பௌம பிரசோதயாத். அன்பு நேயர்களே, இன்றைய தினம் அதிசக்தி வாய்ந்த இந்த நாள்ல விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்கள். நம்பிக்கையுடன் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு நிச்சயம் நல்ல பலன் என்பது உண்டு. இந்த அங்காரக சங்கடார சதுர்த்தி நாள்ல நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து சங்கடங்களையும் துன்பங்களையும் பனி போல் விளக்குவதாக அமையும். அன்பு நேயர்களே,
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த பதிவை மற்றவர்களும் பார்த்து கேட்டு பயனடையும் வகையில அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நமது ஆண்டவரின் அற்புத ஆன்மீக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.